வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.8ல கொஸ்டின் நம்பர் 10 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல -1ஓட 4th ரூட் நான்காம் படி மூலம் இப்படி 4 ஆன்சர் வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது -1 4th ரூட்னா நம்ம பவர் 1/4 போடலாம். இப்போ பவர் 1/4 போட்டா இந்த டினாமினேட்டர் நம்பரை பார்க்கணும். 4 வேல்யூஸ் நமக்கு வரும். இதோட ஆன்சர் வந்து 4 வேல்யூஸ் வரும். இப்போ இந்த நம்பரோட பவர் எடுக்கணும்னாலே எந்த நம்பர்னாலும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பவர் எடுக்கணும்னா அந்த நம்பரை வந்து போலார் ஃபார்ம்ல எழுதணும் அல்லது துருவ வடிவத்தில் எழுதணும். இந்த சிஸ் ஃபார்ம்னு சொல்றோம்ல, காஸ் பிளஸ் ஐ சைன், அந்த ஃபார்ம்ல நம்ம எழுதணும். இப்போ இதெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்டா ஆர் தீட்டா அப்படி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும். 1ங்கிற நம்பரை காஸ் 0 பிளஸ் ஐ சைன் 0ன்னு போடலாம். -1ங்கிற நம்பரை காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஐங்கிற நம்பரை காஸ் 90 பிளஸ் ஐ சைன் 90, இப்படி இந்த 1 -1 ஐ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருந்தா கொஸ்டின்ஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ நமக்கு வந்து -1 வேணும். அப்போ -1 ஈக்குவல் டு காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை. இதுல ஆர்குமெண்ட் பையோட 2k பை நம்ம ஆட் பண்ற பழக்கம். ஈக்குவல் டு காஸ் 2k பை பிளஸ் பை பிளஸ் ஐ சைன் 2k பை பிளஸ் பை. 2k பை ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால நம்ம இந்த மாதிரி எழுதணும். அப்போ -1க்கு பதில் நம்ம இந்த ஆன்சரை போடலாம். ஈக்குவல் டு காஸ் 2k பை பிளஸ் பை பிளஸ் ஐ சைன் 2k பை பிளஸ் பை பவர் 1/4 வரும். ஈக்குவல் டு இது சிஸ் நம்பருக்கு பவர் இருந்தா பவர் உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ காஸ் 1/4 2k பை பிளஸ் பை பிளஸ் ஐ சைன் 1/4 2k பை பிளஸ் பைன்னு கிடைக்கும். இங்க நமக்கு கேக்கு எந்த வேல்யூ வேணாலும் போடலாம். நிறைய வேல்யூஸ் இருக்கு. k belongs to z. இப்போ கேக்கு 0 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 5 போடலாம், -1 -2 -3 எந்த இன்டிஜர் வேணாலும் போடலாம். ஆனா நமக்கு 1/4 வரும்போது இந்த 4 வேல்யூஸ் தான் இங்க வரணும். அப்ப நம்ம k நம்ம அசியூம் பண்ணணும். எப்படி 0 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4 வேல்யூஸ் ஆயிடுது. இந்த மாதிரி இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ k க்கு 0 போட்டா என்ன கிடைக்கும்? காஸ் 0 போட்டா இது கேன்சல் ஆயிடும், இது 0. அப்போ 1/4 பை, இப்போ π/4 பிளஸ் அதே மாதிரி அங்க ஐ சைன் π/4 வரும். கமா k க்கு 1 போட்டா 2π 2 into 1 பை, அப்போ 2π plus π 3π into 1 3π/4. இப்போ cos 3π/4 plus I sin 3π/4 வரும். கமா அடுத்தது k equal to 2 போடலாம். 2 போட்டா இதுல 2 into 2 4 4π plus π 5π into 1 5π/4. cos 5π/4 plus I sin இங்கே அதே மாதிரி தான் வரும் 5π/4. கமா k க்கு 3 போட்டா 2 into 3 6π plus π 7π into 1 7π/4. cos 7π/4 plus
I sin 7 pi by 4. இப்படி 4 வேல்யூஸ் கிடைக்கும். இந்த 4 வேல்யூஸும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஈக்குவல் டு cos pi by 4 னா pi னா 180. 180 by 4 னா 45. அப்ப cos 45 plus I sin 45. cos 45 ஓட வேல்யூ 1 by root 2 plus I into 1 by root 2. First value. Cos 3 pi by 4. Cos 3 pi by 4 அப்படின்னா pi னா 180 by 4 45. 3 into 45 135. Cos 135 degree. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா cos 180 minus 45 இப்படி எழுதலாம். Equal to cos 180 minus 45 equal to 180 minus 45 எங்க வரும் 135 இந்த குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல இங்க ஆல் பாசிட்டிவ், sin பாசிட்டிவ், tan பாசிட்டிவ், cos பாசிட்டிவ். இப்போ pi minus pi by 4 135 வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரக்கூடிய ஆங்கிள். இங்க sin தான் பாசிட்டிவ், வேற எல்லாம் நெகட்டிவ். அப்ப இங்க cos இருக்கு, cos நெகட்டிவ். இப்போ மைனஸ் cos இந்த pi by 4 போடலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன மைனஸ் cos 45 1 by root 2. இப்போ cos 3 pi by 4 னா 1 by minus 1 by root 2. இதே மாதிரி sin 3 pi by 4 பார்ப்போம். sin 3 pi by 4 னா இது sin 135 sin 180 minus 45 sin 180 minus 45 அப்ப sin 180 minus 45 னா 135 செகண்ட் குவாட்ரண்ட்ல sin plus இங்க sin தான் இருக்கு அதனால plus sin இந்த pi by 4 போடலாம். இது என்ன வரும் sin 45 வந்து 1 by root 2. அப்போ இது வந்து sin 3 pi by 4ங்கிறது 1 by root 2 plus I into 1 by root 2, comma. இனி cos 5 pi by cos 5 pi by 4. இப்போ cos pi by 4 னா 45 into 5 225 cos 225 நம்ம வைக்கலாம். இத வந்து cos 180 plus 45 னு வச்சிரலாம். equal to cos 180 plus 45. 180 plus 45 னா இது 0 90 180 plus something னா இங்க தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல tan பாசிட்டிவ் மீதி எல்லாம் நெகட்டிவ். அப்ப cos நெகட்டிவ். அப்ப மைனஸ் cos the pi by 4 போடலாம். equal to minus cos 45 னா 1 by root 2 minus 1 by root 2. இது வந்து minus 1 by root 2. இனி sin pi by 4 பார்ப்போம். sin pi by 4 னா அதே மாதிரி போடலாம். இப்போ sin pi plus pi by 4 அத 180 plus 45 னா தேர்ட் குவாட்ரண்ட்ல tan பாசிட்டிவ். அப்ப இங்க sin இருக்கு, sin நெகட்டிவ் minus sin இந்த pi by 4. அப்ப இதுவும் minus 1 by root 2. அப்போ இதுல plus I into minus 1 by root 2, comma. இனி 7 pi by 4 அது எப்படின்னு பார்ப்போம். cos 7 pi by 4 equal to pi by 4 வந்து 45. 7 into 45 வந்து 3151 வரும். 315 எப்படி எழுதலாம் cos 360 minus 45 னு எழுதலாம். equal to cos 180 தான் pi, 360 னா 2 pi.
minus 45 னா pi by 4. இப்போ cos 2 pi by 2 pi minus 45. இப்போ cosக்குள்ள 2 pi வந்தா 4 pi வந்தா 6 pi வந்தா நம்ம விட்டுறலாம். மல்டிபிள் ஆஃப் 2 pi 2 pi இன் மடங்குகள் வந்தா அது தேவை இருக்காது. அப்ப இது இருக்காது. அப்ப என்ன ஆன்சர்? cos minus pi by 4 னு வரும். இப்போ காசுக்குள்ள மைனஸ் வந்தா அது விழுங்கிடும், அப்சர்வ் பண்ணிடும். அப்ப ஈக்குவல் டு cos pi by 4. அது நமக்கு தெரியும். cos of minus theta equal to cos theta. sin of minus theta equal to இது வெளியே வந்துடும் minus sin theta. இப்போ cos pi by 4 இது வந்து 1 by root 2. அப்ப இதுக்கு பதில் 1 by root 2 plus I into இது sin 7 by 4 என்ன வருதுன்னு பார்ப்போம். sin இதே மாதிரி பார்க்கணும். இப்போ சைனுக்குள்ளேயும் 2 pi வந்தா விட்டுறலாம், காசுனாலும் சைன்னாலும் 2 pi விட்டுறலாம். அப்ப sin minus pi by 4 னு வரும். இப்போ சைனுக்குள்ள மைனஸ் வந்தா மைனஸ் வெளியே வந்துடும். அப்போ மைனஸ் sin pi by 4 sin 45 1 by root 2 இந்த மைனஸ். அப்போ minus 1 by root 2 into minus 1 by root 2. இப்போ 4 வேல்யூஸ் வந்திருக்கு. ஈக்குவல் டு இப்போ 1 by root 2 காமனா எடுக்கலாம் into 1 plus I. ஆமா, இதுலயும் 1 by root 2 வெளியே எடுத்துடலாம். minus 1 plus I. இதுலயும் 1 by root 2 வெளியே, இது minus 1 by root 2 வெளியே எடுக்கலாம். 1 plus I. இதுலயும் minus 1 by root 2 வெளியே எடுக்கலாம். இப்போ minus 1 plus I. இந்த 4 வேல்யூஸ் தான் இருக்கிறாங்க. Okay students, thank you.